ஜித்தா கலாரத்னா நடனக் குழுவின் குடும்பத்தினார் குழந்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்ச்சியையும் உறவையும் புதுப்பிக்கும் விதமாக ஒன்று சேர்வது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2025 செப்டம்பர் 26ஆம் தேதியன்று நடைபெற்ற இந்த ஆண்டின் முக்கிய ஓணம் விழா அன்பும் சிரிப்பும் நிறைந்த குடும்ப மீளிணைவு நாளாக மாறியது. அன்று கலாச்சார நிகழ்ச்சிகள், வண்ணமயமான நிகழ்வுகள் மற்றும் இதயத்தை வருடும் விழாவை மறக்க முடியாத நினைவாக மாறியது. இந்த கொண்டாட்டம் புதிய திறமைகளை தேடி சிறிய குழந்தைகளின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க, கலை வழியாக அவர்களின் கனவுகளை தீட்டிய வண்ணம் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்தும் அரங்கமாக அமைந்துள்ளது. கேரளத்தின் பண்பாட்டு நிகழ்வுகள். இந்த கொண்டாட்டம் புதிய திறமைகளை தேடி சிறு குழந்தைகளின் படைப்பாற்றலை ஊக்குவிக்க, கலை வழியாக அவர்களின் கனவுகளை தீட்டிய வண்ணம் சிறந்த திறமைகளை வெளிப்படுத்தும் அரங்கமாக அமைந்தது. கேரளத்தின் பண்பாட்டு நிகழ்ச்சிகள், கலை வடிவங்கள் மக்கள் நிரம்பிய அரங்கத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஜித்தாவில் பிரபலமான நடன ஆசிரியர் திருமதி ஸ்ரீதா அனில்குமார் இசை இயக்கமாகவும் கதைகளை ரிதம்களாகவும் மற்றும் படைப்பாற்றல் கொண்டவர். பல்வேறு நடன வகைகளில் தேர்ச்சி பெற்ற அவர் கலைத்திறன்களையும் கற்பனைகளையும் இணைத்து பார்வையாளர்களை கவரும் நிகழ்ச்சிகளை உருவாக்கும் திறமையானவர். அவர் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்த ஓணம் 2025 வண்ணமயமான ஆடைகளில் அவரது மாணவர்கள் அரங்கேற்றிய மெருகு நிகழ்ச்சிகளால் மேடை ஒளிர்ந்தது. அதே சமயம் ஆண்களும் பெண்களும் ஒன்றிணைந்து பாரம்பரிய ஓணம் சத்தியா விருந்தும் வழங்கினர். பாடல்களின் இனிமையும் நடனங்களின் நயமுடன் கூடிய விழாவில் கேரளத்தின் சுவையும் பண்பாட்டையும் பிரதிபலித்து ஓணம் சத்தியா முக்கிய இடம் பெற்றது. இது உணவு விருந்து தாண்டி கேரளத்தின் மரபு மற்றும் கலாச்சார வளத்தையும் வெளிப்படுத்தியது. தீராத உழைப்புடன் பணியாற்றிய குழுவினர்கள் பலரால் அவர்களின் அர்ப்பணிப்பால் விழா உயிர்ப்பிப்புடன் திகழ்ந்தது.